மதுரையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பீடா ஷாப் இருக்கு. இப்போ நிஷா பீடான்ற சொல்றப்போ நிறைய பீப்புள்ஸ் மைண்ட்ல அப்படி ஸ்டாண்ட் ஆகி நிக்குது. இப்போ பீடானாலே நிஷா பீடா தான் வேணும்னு கேட்டு கூட வாங்கி சாப்பிடுறாங்க சில பேர். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் ஆகி நிக்கிற அளவுக்கு நீங்க இவ்வளவு ஜென்ரேஷன்ல இவ்வளவு இதா பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு சார்? ஆக்சுவலா நிஷா பீடா வந்து ஒரு தலைமுறை தாண்டிய பிசினஸ் அப்படின்னு சொல்றதுல மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா நான் ஒரு பிஇ டிகிரி கோல்டு மெடலிஸ்ட் இருந்தாலும் எனக்கு வந்து அப்பா செய்யற தொழிலே நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வல்ல இதுக்குள்ள வந்தோம். இந்த பிசினஸ்ல நம்ம ஒரு பிசினஸ் நேசிக்க ஆரம்பிச்சோம். அந்த பிசினஸ் வந்து நம்மள நேசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோடைய இனோவேஷன்ஸ் தான் இதுல வந்து ஃபிளேவர்டு பீடா. இதுல வந்து கிட்டத்தட்ட 10 வெரைட்டி 12 வெரைட்டி கிட்ட இருக்கு. ஹனிமூன் பீடா, பாதாம் சில்வர் பீடா, பைனாப்பிள் பீடா, மேங்கோ பீடா, சில்வர் பீடா, அது மாதிரி நிறைய ஐஸ் பீடா, ஐஸ்கிரீம் பீடா நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இனோவேஷன், இந்த யூனிக் டெக்னிக் காரணம். நம்ம அந்த தொழிலை நம்பணும், அதோட நேசிச்சோம். யாருமே ஒரு தொழிலை நேசிச்சு செஞ்சாங்கன்னா எக்ஸைட்மெண்ட்னால அதோடைய டாப் வரையும் தொடுவாங்க. அதுதான் இந்த நிஷா பீடாவுடைய சக்சஸுக்கு மிகப்பெரிய காரணம். இப்போ பிரைஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ரொம்பவே மலிவான ஒரு பிரைஸ்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம்னா எல்லா மிடில் கிளாஸ் வரையும் நம்ம ரீச் ஆனோம்னா ஒரு கரெக்டான ஒரு ரேட்டு அது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ல பண்ணணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் ஹோட்டல் மதுரையில அவங்கள்ட்ட சாப்பாடு வந்து எல்லா ஹோட்டல் கார்பரேட் சீனா ஹோட்டல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட இது கம்மியாக இருக்கும். பட் அதுக்காக குவாலிட்டியோ டேஸ்ட்டோ எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகும். அவங்க என்ன காரணம்னா அவங்க எல்லாரையும் ரீச் ஆகும். சாதாரண நடுத்தர மக்களும் நம்ம ஏதாவது சாப்பாடை சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. 10 ரூபாயிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நம்ம பீடாவை அவங்க இதில் வைக்கிட்டோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த பீடா 10 ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்க பிசினஸ் ஃபோரம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோரம்ல இருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல வந்து ஒரு என்லைட்டன் கொடுக்குது அப்படின்னா அது எந்த ஃபோரம் சொல்லுவீங்க? BNI, ரோட்ரி, இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபோரம்ஸ்ல இருந்திருக்கேன். பட் செடாய் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு 70 வருஷமா இருக்கிற ஒரு தொழில் வந்து என்னுடைய ஸ்டார்ட் ஆகி 32 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இந்த 3 இயர்ஸ்ல நான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இந்த பிசினஸ்ல காமிக்கிறதுக்கு காரணம் செடாய் வந்து எங்களை எப்படி வளர்த்துச்சுன்னா 360 டிகிரில எங்களை கொண்டு வந்துச்சு. ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா எப்படி கொண்டாடலாம், நம்ம பிசினஸை நம்ம நல்லா ஒரு திறமையான பிசினஸ் ஆளா இருந்தாலும் அதை வந்து மார்க்கெட்டிங், பிராண்டிங்கு, அது மாதிரி அதை வெளியே கொண்டு வரது, ஜென்ரல் பப்ளிக் மனசுல எப்படி பதிக்கிறது, இது மாதிரி எல்லா லெவல்லையுமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால இந்த இடத்துல நாங்கள் செடாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கான மிகப்பெரிய அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம். நிஷா பீடா, தேங்க்யூ.